ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சூப்பர் மார்னிங். ஏன் சூப்பர் மார்னிங் சொல்கிறேன்னா, நான் சராசரியாக எப்போவுமே எந்த தப்பும் செய்ய விரும்ப மாட்டேன். பட் இதில் ஒரு குட்டி காரணம், நம்மளால் எந்த விதமான இடைஞ்சலும் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. போஸ்ட் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுலேருந்து எல்லா ஊர்லேயும் தமிழகம் முழுவதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தமிழக அரசியலில் தேர்தல் நெருங்க ஒவ்வொரு நாளும் தளபதி விஜய் பற்றின ஏதோ ஒரு செய்தி தான் மொத்த செய்தி சேனல்கள், சோசியல் மீடியா, அரசியல் தலைவர்கள் எல்லாரையுமே பிஸியாக வச்சுட்ருக்கு. தளபதி விஜய் பற்றின செய்திகள் நல்லதாக இருக்கோ கெட்டதாக இருக்கோ, இதெல்லாம் தாண்டி எல்லா மீடியத்துலேயும் விஜய் பற்றி பேசாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் நடிகர் இயக்குனர் பார்த்திபன் சில நாட்களுக்கு முன்னாடி மேடையில் த்ரிஷா பற்றி பேசும்போது, குந்தவை வீட்லேயே குந்த வச்சிருக்கலாம், இப்படி வெளியே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இதை தொடர்ந்து மைக் கிடச்சிட்டா அறிவில்லாமல் எதை வேணால் பேசிடுவீங்களா அப்படின்னு கடுமையாக கண்டனம் தெரிவித்து த்ரிஷா அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் தப்பாக பேசிட்டு தான் சொல்லி பார்த்திபனுடைய மன்னிப்பு ஆடியோ வீடியோ ஒன்றும் வெளியாகி இருந்துச்சு. இதை தொடர்ந்து தற்போது த்ரிஷாவை நேரடியாக விமர்சனம் பண்ணி தான் மன்னிப்பு கேட்டதே தப்பு அப்படின்னு வச்சு செஞ்சிருக்காரு பார்த்திபன். மேலும் விஜய், சங்கீதா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். விஜய் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போயிருக்காரு, அடுத்து அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு பெரிய உயரத்தை அவர் அடைய போகும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, அதனால் உங்கள் இமேஜ் கெட்டு போயிடும்னு அவங்க சொல்லியிருக்கணும். த்ரிஷாவுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க வீட்லேயே இருந்துட்டு அவரை அனுப்பி வச்சுருந்தா நல்லா இருக்குமேனு இந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காரு. கரூர் பிரச்சனையில் கூட அவருக்கு பெரிய விமர்சனங்கள் வந்துச்சே தவிர இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வந்தது கிடையாது. இவ்வளவு பாதிப்புகளுக்கும் காரணமான அந்த நிகழ்ச்சியில் த்ரிஷா கலந்துக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்துச்சு. ஆனால் அதை சொல்கிறதுக்காக நான் மேடைக்கு போகலை. எனக்கு இவங்களோட ஃபோட்டோவை போட்டு பேசணுங்கிற அளவுக்கு பெரிய லட்சியமும் கிடையாது. குந்தவை இவங்க வீட்லேயே குந்த வச்சிருக்கலாம், வெளியே வந்ததுனால பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம், உண்மையிலேயே பெரிய ஆதங்கம், அவ்வளோதான். அதனால தான் நண்பர் சமுத்திரக்கனி பேசும்போது கூட, நீ யார்கிட்ட உன்னோட ஈகோவை காட்டுற, எதுக்கு இவ்வளோ பெரிய ஈகோ, யாரை மிரட்ட பார்க்குற, நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அன்னைக்கு நான் மேடையில் பேசிட்டு போய் காலையில் பார்த்தா பெரிய விவாதமாக அது மாறி இருக்கு. நான் சொன்னது எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 3வது மனுஷியை பற்றி. இந்த பிரச்சனையில் மொத்தம் 3 பேர்னு எடுத்துக்கிட்டா, முதல்ல என்னுடைய அன்பு நண்பர் விஜய். அவருடைய வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் ஒரு எனக்கு நல்ல நண்பர். 2வது இடத்துல அவருடைய மனைவி சங்கீதா விஜய் இருக்காங்க. இன்னமும் கோர்ட் தீர்மானிக்காத வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க தான் விஜயுடைய மனைவி. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த த்ரிஷா அப்படிங்கிற 3வது மனுஷியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொன்னது அந்த 3வது மனுஷி த்ரிஷா அவங்க வீட்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அது எல்லா பெண்களுக்குமே எதிரான விஷயம். பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்து நிறைய பேர் அதை பதிவு செஞ்சு, அப்புறம் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வருத்தம் தெரிவித்து வீடியோவை மத்தியானமே ரெடி பண்ணிட்டேன். நைட் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு கண்டனம் சொல்லி த்ரிஷா போஸ்ட் போட்டிருக்காங்க. நான் ரொம்ப சின்சியராக மனப்பூர்வமாக தான் வருத்தம் தெரிவித்தனே தவிர, த்ரிஷா இப்படி ஒரு ட்வீட் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். ஒரு 3வது மனுஷியோட 3ஆம் தரமான ட்வீட் அது. என்னுடைய செயலுக்கு அவங்க கருத்து தெரிவிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் சமீப காலங்களில் அவங்கள பற்றி வந்துட்டுருக்கிற கொச்சையான, மிக அசிங்கமான நிறைய கருத்துக்கள் இங்கே பொதுவெளியில் இருக்குது. த்ரிஷா தன்னை பற்றி வர்ற அத்தனை விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நானே இதை வெல்கம் பண்ணியிருப்பேன். எதுவுமே சொல்லாமல் எனக்கு மட்டும் அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னதை தப்புன்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் எதுக்கு சார் அவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு பார்த்திபன் சொல்லியிருக்காரு.